போன்ற சஹாபாக்கள்லாம் அங்கே போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர்னு சொல்லிட்டு இப்னு உமர் வந்து அஸ்ஸலாமு அலைக்க அபாக் என்று தகப்பனார் அழைக்கிற மாதிரி சொல்லி சலாம் சொல்லி இருக்கக்கூடிய நமக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி அங்கே நம்ம சலாம் சொல்லலாம். இந்த ஒரு நோக்கத்திற்காக அங்கே போகாமல் 1000 மடங்கு நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த எனது பள்ளியிலே தொழுகிறார்களோ அவர்கள் மற்ற பள்ளியில் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை இருக்குது. ஒருவர் நன்மையை நாடி பயணம் போறதாக இருந்தா பைத்துல் முகத்தஸுக்கு போகட்டும், அல்லது இந்த மஸ்ஜிது நபி என்னுடைய பள்ளிக்கு வரட்டும், அல்லது வந்து காபத்துல்லா என்ற அல்லாஹ்வுடைய முதல் ஆலயத்துக்கு போகட்டும். இது எல்லாமே வேற எங்கேயும் நான் துபாய் ஜுமேராவில் இருக்க பள்ளிவாசலில் போய் தொழுதுன்னா எனக்கு 4 மடங்கு நன்மை ஒருத்தர் நினைச்சு போனால் கிடைக்காது. அப்போ துபாயில் இருக்க எந்த பள்ளியில் தொழுதாலும் ஒரே நன்மை தான். அதே மாதிரி அமெரிக்காவில் கட்டினாலும் ஆப்கானிஸ்தானில் கட்டினாலும் அந்த பள்ளிக்கும் அதே நன்மை தான். ஆனால் மாறாக இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, பைத்துல் முகத்தஸ் போனால் 500 மடங்கு, மஸ்ஜிது நபிக்கு போனால் 1000 மடங்கு, காபத்துல்லாவுக்கு போனால் 1,00,000 மடங்கு. அப்போ 1,00,000 எங்கே அதிகமாக இருக்குது, 1000 எங்கே இருக்குன்னு சொல்லும்பொழுது அதிகமாக போகிறோம். உம்ராவுக்கு போகும்போது, ஹஜ்ஜுக்கு போகும்போது மக்காவில் தங்குவதை விட மதீனாவில் அதிகமான நாட்கள் தங்குறாங்க. 7 நாட்கள் 6 நாட்கள் மக்காவில் தங்கிட்டு 8 நாட்கள் போய் மதீனாவில் தங்குறாங்க. 1,00,000 மடங்கு நன்மை எங்கே இருக்குது, மக்காவில் தான் இருக்குது. அதனால அதிகமாக மக்காவில் தான் தங்கணும். மதீனாவில் ஏன் போய் தங்குறாங்கன்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. 8-5-40 ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுக, 8 நாள் அங்கே தொழுது 40 நாள் தொழுகை தொழுதுட்டா அவர்களுக்கு வந்து பாவங்களை மன்னிச்சிருவாங்கன்னு சொல்லியும் நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அல்லாஹ் தஆலா என்று சொல்லியும் அவங்கவுங்க சௌரியத்துக்கு இட்டு கட்டி இருக்கிறாங்க. ஆனால் 8 நாள் அங்கே தங்க வேண்டும் என்று எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி சொல்லவும் இல்லை. அந்த மாதிரியான வழிமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அங்கே போய் 1 நாளோ 2 நாளோ முடிந்தால் 1 மாசமும் ஒருவர் தங்குவார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தில் உள்ளது. இத்தனை நாட்கள் என்று மார்க்கம் வரையறுக்கவில்லை. அங்கே செல்லுவது இந்த 1000 மடங்கு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக செல்லணுமே அல்லாமல் வேற எந்த நோக்கத்துக்காகவும் அங்கே செல்லக்கூடாது. இணை வைக்கக்கூடிய செயல், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். அது அல்லாத ஏனைய பாவங்களை மன்னிச்சிருவான். அதனால அங்கே போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர்ட்ட போயிட்டு, நபியே நீங்கள் எனக்கு இதை தாருங்கள், குழந்தை தாருங்கள், யாராச்சும் இங்கே அவுலியாட்டு கேட்குற மாதிரி போய் கையேந்தினா முடிஞ்சு போச்சு. அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். அவருடைய எல்லா நல்ல காரியங்களும் அழிந்து போய் இவர் போன ஹஜ்ஜும் போய் எல்லாமே போய் ஒன்றுமே இல்லாமல் வெறுமனை திரும்பக்கூடியவர் ஆகிடுவார். அதனால இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு வந்து கையேந்தி என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட துவா செய்யக்கூடாது. அன்றாடம் நம்ம தான் அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லி அலா இப்ராஹிம் என்று நம்ம செய்யக்கூடிய ஸலவாத் இருக்கிறது. இது வந்து அவருக்காக நம்ம செய்கிற துவாவே அல்லாமல் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்னமோ கேட்குறோம் அப்படின்னு விளங்கிடக்கூடாது. இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னையும் என் தந்தை இப்ராஹிமையும் ஒரே ஆண்டில் யார் ஜியாரத்து செய்கிறாரோ அவருக்காக அல்லாஹ்விடம் சுவனத்திற்காக நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதீஸுகளில் இட்டு கட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களா, என்னையும் நான் மதீனாவில் இருக்கிறேன், என்னுடைய தந்தை இப்ராஹிம் மக்காவில் அடங்கி இருக்கிறாங்க, அவரை தரிசிக்கிற மாதிரி என்னையும் ஒரே வருஷத்துல தரிசிக்க, இன்னொரு வருஷம்லாம் போகக்கூடாதான், அதே வருஷத்துல யார் தரிசிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கம் போகிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னா அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வியாபாரம் பண்றோம் போயிட்டு வந்துட்டே இருப்பான். அப்போ இவெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறது நபி ஸல்லல்லாஹு பொறுப்பேற்பார்களா? நிச்சயமாக கிடையாது சகோதரர்களே. அப்போ அதே மாதிரி என்னுடைய அடக்க ஸ்தலத்தை யார் தரிசித்தாரோ அவருக்கு என் பரிந்துரை கட்டாயமாகிவிட்டது. அப்போ யார் அடக்க ஸ்தலத்தை வந்து தரிசிக்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 20 லட்சம் பேர் ஹஜ் செய்ய போறாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் போறாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமா? நமக்கு நோமத்தில் அருஸ் அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அவர் ஷஹீதாகவில்லை. ஷஹீதாகி இருந்தா நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. அவர் ஷஹீதாகவில்லை, இயற்கையான மரணத்தை அடைஞ்ச காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஹதீஸின் வெளிச்சத்துல என்ன நிலைன்னு சொன்னா, நமக்கு நோமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளையை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ புது மாப்பிள்ளையை போல உறங்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுதான் சிறந்த தரஜா. ஒரு மூமினுக்கு இந்த துனியாவில் சிறந்த தரஜா எதுன்னா, கபர்ல வந்து நிம்மதியான ஒரு உறக்கம். மறுமையில அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் என்ன நடக்குது என்பது அவர்களுக்கு தெரியாது. காலையிலும் மாலையிலும் சுவர்க்கம் மட்டும் அவர்களுக்கு கனவு போல காட்டப்படும். அந்த சந்தோஷத்தில் திளைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எத்தனை பேர் ஹஜ் செய்கிறான், எத்தனை பேர் வந்து உம்ரா செய்கிறான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கட்டக்கூடிய இந்த புத்தகங்கள்ல பலவிதமான குளறுபடிகளை செய்து ஹஜ்ஜுடைய கிரியைகளையும் உம்ராவுடைய கிரியைகளையும் மாற்றி மாற்றி எழுதி மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய நோக்கத்துல பல விஷயங்கள் இருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம் போல இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜுன்னு சொன்னா இந்த வருஷத்துல ஒருத்தர் ஒரு ஹஜ் தான் செய்ய முடியும், 2 செய்ய முடியுமா? யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை பாருங்க, ஹஜ் வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய இந்த புக்கில் பாக்குறீங்களா, நிஜாம் இந்த இதில் பதிவாகட்டும். இந்த மேட்ரு வந்து பண்ணுங்க, இந்த மேட்ரு சொல்றதுக்கு அப்படியே எடுத்துங்க, அப்படியே எடுத்துங்க. இது எங்க எப்படி பண்ணுங்க, ஹஜ் வழிகாட்டி இந்த மேட்ரு வந்து சொல் ஹஜ் வழிகாட்டி முழுமையான சட்டங்கள் 2 என்னது 2 ஹஜ்ஜுகளுக்கு இஹ்ராம் கட்டுதல். அப்புறம் இன்னொன்று
2 உம்ராக்களுக்கு இஹ்ராம் கட்டுதல். இப்போ இந்த மேட்டர் பார்ப்போம். என்ன அப்படின்னு கேட்டீங்க, அந்த புக்கு தான் அது. அந்த புக்கில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மேட்டர் தான். அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, 2 ஹஜ்ஜுகளுக்கு இஹ்ராம் கட்டுதல். அது எப்படி எப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல, அதற்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களும் செய்யல. நம்ம இன்னைக்கு பெருசா வந்து நம்ம என்ன செய்றோம், பாராட்டக்கூடிய புகழக்கூடிய புத்தகங்கள், மார்க்கத்தை சொன்ன புகாரி இருக்குது, முஸ்லீம் இருக்குது, சொன்ன இமாம்கள் அபு ஹனீஃபா இருக்கிறாங்க, இமாம் ஷாஃபி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருமே சொன்ன மாதிரி தெரியல. இவர் மட்டும் எங்க இருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. 2 ஹஜ்ஜுகளுக்கு இஹ்ராம் கட்டுதல்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டை போட்டிருக்கிறார். 2 ஹஜ்ஜுகளுக்கு அல்லது 2 உம்ராக்களுக்கு சேர்த்து இஹ்ராம் கட்டுதல் தடுக்கப்பட்டது ஆகும். கரெக்ட் தானே சொல்றாரு இவரு. 2 ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுறது தடுக்கப்பட்டிருக்கு, 2 உம்ராக்கு இஹ்ராம் கட்டுறது தடுக்கப்பட்டிருக்குது. எனினும் அவ்வாறு ஒருவர் செய்தால் அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகும். உண்மையிலே இதுல புக்கில் எழுதுங்க, இப்படி எழுதி வச்சுட்டு சொல்றாங்க. அது பற்றி விவரத்தை நாம் தெரிந்து, தடுக்கப்பட்டதுக்கு என்ன விவரம் வேண்டி கிடக்குங்கிறேன். அப்படி ஒரு சொல்லு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒரு முறை போகும் பொழுது ஒருத்தனா தான் மனுஷன் போவான். 2 இருதயங்கள் அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு ஆக்கி வைக்கல. 2 செயலை ஒரே இதுல செய்ய முடியாது. அஸ்ஸர் தொழக்கூடிய நாளிலேயே அப்படியே சேர்ந்து இஷாவையும் தொழுதுக்கிறேன் அல்லது தொஹரையும் தொழுதுகிற முடியுமா? முடியாது. அஸ்ஸர் 4னா அது 4 தான், சுருக்கி வேணா 2ஆ தொழுலாம். அப்ப ஹஜ்ஜுன்னா ஹஜ் தான், உம்ரானா உம்ரா தான். ஒரு ஹஜ் செய்யும் போது இன்னொரு ஹஜ் செய்ய முடியாது. அதுக்கு சட்டன்னு சொல்லி அவர் செய்யும் போது அரஃபா முடிஞ்சவன அப்படி இன்னொரு இஹ்ராமை வந்து ரினியூவல் பண்ணிக்கணும், அப்படிலாம் என்னமோ சொல்றாரு. ஒன்னு கலட்ட வரைக்கும் இன்னொன்னு எப்படி ரினியூவல் பண்றது அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த விவரத்தெல்லாம் நம்ம ஏன் சொல்லலைன்னா நமக்கு நேரம் பத்தாது. ஆனா மேட்டரை மட்டும் நீங்க விளங்கிங்க. அவரே எப்படி முரண்படுறாரு பாருங்க. 2 ஹஜ்ஜுகளுக்கு அல்லது 2 உம்ராக்களுக்கு இஹ்ராம் கட்டுவது தடுக்கப்பட்டது ஆகும். எனினும் அவ்வாறு ஒருவர் செய்தால் அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகும். அப்படி என்று சொல்லி முன்னுக்கு பின்னால் அவரே வந்து என்ன செய்றாரு, முரண்படுறார். உம்ரா என்று சொல்லும் பொழுது 2 உம்ராவுக்கு வந்து இஹ்ராம் கட்டுவதும் அதே மாதிரி தடுக்கப்பட்டதுதான். அப்படி ஒருத்தர் வந்து செய்தாலும் கட்டினாலும் அது கூடும். முதலில் ஒரு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டி அதனுடைய தவாஃபை முடித்து சயீ செய்து முடிப்பதற்கு முன் 2வது உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டினாலும், ஒரு உம்ராவுக்கு நீங்க இஹ்ராம் கட்டுறீங்க, போய் தவாஃப் சயீ செய்றீங்க, அந்த சயீ செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னால 2வதும் கட்டிக்கணுமா? அது எப்படி கட்டுறது? அது விளங்க மாட்டேங்குது. அப்படி 2வது உம்ராவுக்கும் இஹ்ராம் கட்டினாலும் 2 உம்ராக்களையும் செய்வது அவர் மீது கடமையாகும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சட்டத்தை எங்கிருந்து எடுத்தார்கள், எந்த ஆயத்து இந்த விஷயத்தை சொல்லுது, எந்த ஹதீஸ் இதை சொல்லுது, எந்த சஹாபி இதை அறிவித்தாருன்னு கேட்டா எல்லாத்துக்கும் விடை 0 தான். மன இச்சைகளின் அடிப்படையில புக்கு பெருசா போடணுங்கிற காரணத்தினாலேயோ அல்லது வேற யாராச்சும் எழுதுனது மொழிபெயர்த்த காரணத்தினாலேயோ அதை சிந்திக்காத காரணத்தினாலேயோ இந்த மாதிரி எல்லாம் எழுதி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சொன்னாலும் இன்னும் அவர் இந்த மதினாவை பத்தி சொல்லும் பொழுது, இது வேற ஒரு புக்கு, அந்த காலத்துல ஹஜ்ஜை பற்றி எழுதப்பட்ட ஒரு சட்டங்க. ஆசிரியர் கூட யாருன்னு தெரியல, பக்கம்லாம் பிஞ்சு போச்சு. அதுல ஒண்ணு விட்டு என்ன சொல்லிருக்கேன்னா, ஜன்னத்துல் பக்கி வந்து ஜியாரத் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஜீவிய காலத்தில் நாள்தோறும் ஜன்னத்துல் பக்கி சென்று ஜியாரத் செய்து வருவது வழக்கம். டெய்லி கபர்ஸ்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையே இல்லை. டெய்லி கபர்ஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்யறது தங்களுடைய பழக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிவிட்ட மாதிரியும், அது வந்து ஒரு ரொம்ப வந்து வலியுறுத்தப்பட்ட. இப்போ நம்ம போறோம்னு சொன்னா அங்க வந்து ஜன்னத்துல் பக்கி இருக்குதா? ஜன்னத்துனா என்ன? சொர்க்கம் எங்க இருக்குது? சொர்க்கம் எங்க இருக்குது? நம்ம இங்க இருக்கா சொல்றோம். ஆனா ஜன்ன என்று சொன்னா தோட்டம் என்றும் ஒரு பொருள் இருக்குது அரபியில. ஜன்ன என்று சொன்னா தோட்டம் என்றும் ஒரு பொருள் இருக்குது. ஆனா அந்த கோணத்துல இவங்க சொல்லல. சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறார்கள், இது வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறாங்க, ரைட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவுல அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள் அங்கதான் அடக்கம் பண்ணாங்க. அதற்கு பிறகு சஹாபாக்கள் அடக்கம் பண்ணாங்க. அப்ப நம்ம மதீனாவுக்கு போறோம்னா எல்லா கபர்ஸ்தானுக்கு போற மாதிரி அங்கேயும் நம்ம போறதோ, அங்க இருக்கக்கூடியவர்களுக்காக துவா செய்யறதோ, அவர்களுக்கு சலாம் சொல்றதோ நமக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக டெய்லி போகணுமா? ஒரு முறை போனா போதும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க டெய்லி போனாங்கன்னு சொல்லி அந்த செயலை வந்து என்ன செய்றாங்க, அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பக்கி தான் பேரு. எந்த ஒரு ஹதீஸ்லயும் ஜன்னத்துல் பக்கின்னு சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அதை பல தடவை அறிவிக்கக்கூடிய ஹதீசுகள் இருக்குது. அது பக்கி என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, அல்லாமல் ஜன்னத்துல் பக்கி என்று இவர்கள் தான் நினைச்சிட்டாங்க. ஜன்னத் அங்கெல்லாம் கிடையாது. ஜன்னத் எங்க இருக்குது? அங்க இருக்குது. அப்ப அதை ஜன்னத் என்று நாம் சொன்னால், அறியாமை காலத்தில் அடக்கம் செய்யப்பட்ட காஃபிர்களை எல்லாம் நம்ம என்ன எங்க வச்சிருக்கிறோம்? இப்போ ஜன்னத்துக்குள்ளார வச்சிருக்கிறோம். அப்ப இந்த நிலை வந்து ஜன்னத்துல் பக்கி ஜன்னத்துல் மாலான்னு சொல்லாம அந்த இடத்துக்கு என்ன பெயரோ அதுதான். அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஜன்னத்தை கொடுக்கறதா ஜஹன்னத்தை கொடுக்கறதா அல்லாஹ்வுடைய கையில இருக்குது, நம்ம கையில கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை கிறுக்குதாளம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடியவர்களை அவர்கள் தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா வந்து எந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு திருடன் ஒருத்தன் வந்து திருடிட்டு போனா அவனே அறியாம ஒரு என்ன செய்வான், ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான், அதை பிடி பண்ணுங்கிறதுக்காக. அந்த மாதிரியான ஒரு தடயம் இங்க இருக்கிறது. இதை எல்லாரும் பார்த்துக்கணும்.
இது என்ன எழுதிருக்கு படிக்க சொல்லுங்க அப்படியே. பனி ஹாஷிம் ஸ்ட்ரீட் கீழே அபுதாலிப், அடைப்புல என்ன அடைப்புல என்னங்க இந்த பக்கம் ஹஜ்ரத் அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த இடமா? அபுதாலிப் எப்போ ரலியல்லாஹு அன்ஹு ஆனாரு? அபுதாலிப் யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா. தெளிவான ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை மன்றாடியும் ஈமான் கொள்ளாத ஒருத்தர் தான் அபுதாலிப். அதை இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா இதே தான். நிஜாம் மன்வி போட்ட பல போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. இது புதிய பதிப்பு, பழைய பதிப்புல எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுல இந்த வீட்டை போட்டு ஹஜ்ரத் அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த இடம் அப்படின்னு சொன்னா, அபுதாலிபை பற்றிய அறிவு கூட தெரியாம நீ என்ன மார்க்க விளக்க சட்டத்தை உள்ள வந்துட்ட? அபுதாலிப் யாருங்க? சின்ன ஒரு 4 தௌஹீத் மேடையில பேச்ச கேட்டவங்க கூட அபுதாலிப் யாருன்னு சொன்னா, காலு செருப்பு, நெருப்புலான செருப்பு அணிவிக்கப்படும், அதன் மூலம் மூளை கொதிக்கும். குறைஞ்சபட்ச தண்டனையா? ரொம்ப குறைஞ்சபட்ச தண்டனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபுதாலிப் மட்டும்தான் இந்த குறைந்தபட்ச தண்டனையா. ஏன்னு சொன்னா அவர் எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாதகமாக இருந்தாங்க, ஆனா ஈமான் கொள்ளல. அப்ப ஈமான் கொள்ளாத காபிர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் தஆலா சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான். இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஹஜ்ரத் அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த இடம்னு சொல்லி, அப்ப இதை ஏதாவது பேரு மாறி இருக்குமா அப்படின்னு அடுத்த பதிப்புல பார்த்தேன். அடுத்த பதிப்புல இந்த போட்டோவே காணும். அப்புறமா திருத்தி கொண்டா இருக்கிறான்னு சொல்லி. ஆனா பின்னால திருத்த அப்பாற்பட்ட பிரச்சனை. போட்டதை வெரிஃபை பண்றது இருக்குதுங்களா இல்லையா? புக்கு ஒன்று போடுறோம்னு சொன்னா அது வெரிஃபை பண்ணணும். தவறு என்று சுட்டி காட்டணும். அப்ப எவ்வளவு பெரிய ஆலிம்கள்லாம் அதுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு முன்னுரையை கொடுக்குறாங்க. பல ஹாஜிக்கள், எத்தனை ஹாஜிக்கள் இதை போய் அங்க போய் அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சாங்களோ தெரியல. அப்ப இந்த மாதிரியான புத்தகங்களை போட்டு மக்கள் புது புக்கில் இல்ல, இந்த போட்டோ இல்ல, புது புக்கில் எந்த போட்டோவும் இல்ல, அது இல்ல, அதான் பார்த்தேன், கிடைக்கல அதுல. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா, ஹஜ் என்று சொல்லக்கூடியது மிகவும் தலை சிறந்த ஒரு வணக்கமாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அரிதாக தன்னுடைய ஆயுள் கிடைக்கக்கூடிய ஒரு வணக்கமும் இருக்கிறதுனால அந்த ஹஜ்ஜை அதற்குரிய காலகட்டத்தில் அதற்குரிய முறையில செய்யணும். அதற்கான சட்ட திட்டங்களை நம்ம இங்க விளங்கி செல்ல வேண்டும். ஏர்போர்ட்ல போனா என்ன செய்யணும் எல்லாம் நம்ம விளங்கிட்டு தானே போறோம். துபாய்க்கு அங்கிருந்து வரும்பொழுது துபாயில 1, 2, 10 வரைக்கும் சீட்டில் எழுதிட்டு வர்ற சகோதரர்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அங்கேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்போ சம்பாதிக்க போற இடத்துல எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும், ஒரு கம்பெனில வேலை செஞ்சா எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி எல்லா விதமான செயல்பாடுகளையும் நம்ம செய்யறதுக்கு முன்னால சிந்திக்கிற மாதிரி, தெரிந்தவர்களிடம் கேட்டு செயல்படுற மாதிரி இந்த ஹஜ்ஜையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பலரிடம் கேட்டு விளங்கி அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். அப்போ மதினா என்று சொல்லக்கூடியதுல நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனாலும் அந்த மஸ்ஜிது நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அந்த காலத்துல சின்னதா இருந்தாலும் இன்னைக்கு விஸ்திரமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய முழுவதும் மஸ்ஜிது நபவி தான். அந்த பள்ளிவாசலுக்குள்ளார எந்த மூலையில நீங்க தொழுதாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த 1000 மடங்கு நன்மை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் நம்ம என்ன செய்யணும், அந்த மஸ்ஜிது நபவிக்கு செல்லலாம். அங்க போய் நம்ம விரும்பிய நாட்கள் தங்கலாம். மார்க்கத்தில் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இன்னமே ஆமாலுவின் நீயா, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எண்ணத்தின் அடிப்படையில் இருக்குது. நான் 1 லட்சம் ரூபாய்க்கு தான தர்மம் பண்ணும்போது பிறர் பார்க்க வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும் என்று நான் விரும்பினால் பிறர் என்னை நிச்சயமாக மெச்சுவார்கள். என்ன கிடைக்காது அங்க? அல்லாஹ்விடத்துல கிடைக்காது. அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய கூலி இருக்குது, அது எல்லா கூலிகளை விட மிகவும் சிறந்தது. அப்ப நம்ம மதீனாவுக்கு போறோம்னு சொன்னா அங்க நமக்கு என்னவா இருக்கணும், 1000 மடங்கு நன்மையை நான் அடைவதற்காக அங்க போறேன்னு ஒருத்தர் போனா நிச்சயமா அது கிடைக்கும். அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருக்கிறதுனால, மற்ற சஹாபாக்களுடைய கபர் இருக்கிறதுனால அவர்களுக்கு போய் ஒரே ஒரு முறை சலாம் சொல்லுங்க. அவர்களுக்காக அல்லாஹ்விடத்துல அங்கதான் துவா செய்யணும் இருக்குதா? நம்ம இங்கே செய்யலாம். இப்போ என்னுடைய பாட்டனார் இறந்து போயிட்டாரு, அவருக்காக துவா செய்யணும்னா அவர் எங்க அடக்கம் பண்ணி இருக்கிறார் அங்கதான் போகணும். ஆனா அப்படி சொல்லல. அல்லாஹ் தஆலா என்ன கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னா, உன்னுடைய பெற்றோருக்காக துவா செய், ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று சொல்லி, பெற்றோர் என்னை எப்படி சிறுமையில் இருக்கும்போது கஷ்டப்பட்டு எல்லாம் எவ்வளவு கருணையோடு என்னை பாதுகாத்தார்களோ அந்த மாதிரி அவர்கள் மீது யா அல்லாஹ் நீ அருள் புரி. நான் செய்யணும்னு கூட நீ துவா செய்யாத, அவருக்கு நீ இருப்பேன் என்ன உத்தரவாதம், அவருக்கு நீ அருள் புரி, என் மூலமோ அல்லது பிறர் மூலமோ, அப்படி என்று சொல்லி கற்றுக் கொடுக்குறான். இன்னும் பிறர் ஒட்டுமொத்த எல்லாருக்கும் நீங்க துவா செய்யும் போது ரப்ப நகுஃபிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபக்கூனா பில் ஈமான், எங்களுடைய இறைவனே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன் சென்ற ஈமானின் நிலைத்து நின்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் மீதும் நீ அருள் புரிவாயாக, அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவாயாக என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறது. துவாக்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா அப்படி காமனா, அப்படி பொதுவா எங்க இருந்து நீங்க செய்யலாம். அப்போ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு துவா செய்யறதுன்னா நீங்க அங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த எண்ணத்துல போகவும் கூடாது. எந்த ஒரு சஹாபியாக இருந்தாலும், அங்கே அடக்கம் செய்யப்பட்டவராக இருந்தாலும், எங்கே அடக்கம் செய்தால் நமக்கு தெரியாட்டியும் அவர்களுக்காக நம்ம துவா செய்யலாம். அதுக்கு அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அடிப்படையில் மதீனாவுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சுல இருக்கணும். 60 எத்தனை மணி போட்டீங்க? ஆரம்பிச்சு. சரி.
அப்ப இந்த அடிப்படையில வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணும், அல்லாஹ் தஆலா எந்த அடிப்படையில் நமக்கு ஹஜ்ஜை கற்றுக் கொடுத்துருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக இந்த துனியாவில் வந்து நமக்கெல்லாம் வந்து இந்த செயல்பாடுகளை கற்றுக் கொடுத்துறான்னு பார்த்தா, எல்லாமே வணக்கம் 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 என்ற அடிப்படையில் தான் இருக்குது. அல்லாமல் மனிதன் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கோ, தனிப்பட்ட முறையில் அவன் வந்து பிறரிடம் பாராட்டப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு வணக்கமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு வணக்கமும் என்ன செய்யுதுன்னா மனிதனை பண்படுத்துது. தன்னுடைய செயல்பாடுகள் ஏற்கனவே இருந்து அவன் மாறுறான், ஏற்கனவே இருந்து தன்னை அவனை வந்து அர்ப்பணிச்சிடறான், ஒரு சில கெட்ட பழக்கம் அவன் விடுபடுறான். இந்த மாதிரியான பல நன்மைகளை அடையக்கூடியதாகத்தான் இந்த ஹஜ்ஜி என்பது அமைய வேண்டும். மதீனாவுக்கு போறோம்னு சொன்னா, இன்னும் குறிப்பாக நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உம்ரா போகும் பொழுது முதல்ல வந்து மக்காவுக்கு போயிட்டு அப்புறம் மதீனாவுக்கு வருவாங்க. இப்படி ஒரு சிலர் செய்வாங்க. ஒரு சிலர் மதீனா போயிட்டு இப்படி போவாங்க. இப்படி போகக்கூடிய நாட்கள்ல அதிகமாக நம்ம என்ன செய்யணும், மக்காவில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் இங்கேயே வந்து என்ன செய்யணும், பண்ணிக்கணும். ஒரு குரூப்பா போறவங்க அப்படி பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடிய இது கடமை இருக்குது. ஒரு பெரும்பாலும் வந்து இந்த குரூப்பா போகும்போது ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மக்களுடைய மனோநிலையை பாக்குறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஒத்து ஓதுவாங்களே தவிர, பெரும்பாலும் இஹ்லாஸா செய்யக்கூடியவங்க ரொம்ப கம்மி. பெரும்பாலும் மக்கள்கிட்ட வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறான ஒரு பேர் எடுத்துடக்கூடாது, அடுத்த வருஷம் நம்மகிட்ட வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாதுன்னு சொல்லி, நான் உம்ரா போகும்போது கூட ஒரு சில மாத சர்ச்சைகள் வரும் பொழுது அவர்கிட்ட நான் கேட்குறேன், எங்க இந்த மாதிரி இருக்குது, நீங்க பல தடவை இங்க வர்றீங்க, பலதரப்பட்ட மார்க்க அறிஞர்களை சந்திக்கிறீங்க, பல பேர் பஸ்ல வரும்போது இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி பேச்செல்லாம் நடக்குது. அப்போ உங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் என்ன செய்யும், ஒரு சில விஷயங்கள் விளங்க செய்யும். நீங்க கலந்து கொள்ளாட்டியும் விளங்க செய்யும். ஒரு கருத்து கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து இதுல கலந்துக்கிட்டா நம்ம பேர் வந்து கெட்டு போச்சுன்னா நாளைக்கு வர்றவங்க குறைஞ்சு போயிடுவாங்கிறார் அவர். அவ எந்த அடிப்படையில் சொல்ற, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, பிசினஸா தான் அதை வந்து செய்யறாங்க. அப்ப பிசினஸா செய்யறாங்க. பஸ் ஓட்டிட்டு போனா மக்காவுக்கு பஸ் ஓட்டிட்டு போறதுக்கு நம்ம காசு கொடுத்து போறோம், ஷார்ஜாவுக்கு போறதுக்கு சவுதியில ரியாதுக்கு நம்ம இங்க இருந்து போறோம், அப்பவும் நம்ம கொடுத்துட்டு போறோம். அந்த அடிப்படையில் ஒரு பஸ் ஓட்டுறது தப்பு இல்லை, அந்த பஸ்ஸுக்குரிய கூலியை தான் நம்ம கொடுக்குறோம், அதுலயும் தப்பு இல்லை, அதெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனாலும் அதே சமயத்துல அவர் ஒரு முஸ்லீமாகவும், அதே சமயத்துல அவர் ஒரு மூமினாகவும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவராகவும் இருந்தா அவருக்கு ரெண்டு நன்மை. எப்படி நம்ம வந்து இப்போ ஹஜ் செய்ய போறோம், நம்ம மட்டும் நல்ல செயல்களை வந்து செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கூட வரக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதை நாம் விளங்கியவர்களாக இருந்தாதான் பிறருக்கு விளக்க முடியும். நமக்கே தெரியலன்னா எப்படி சொல்ல முடியும்? அப்போ இப்னு அப்பாஸ் சொல்றாரா இல்லையாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஹதீஸ் தான். இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமா இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஜ் செய்ய நம்ம போறோம், கல் ஏறிய போகும்போது ஒரு சந்தேகம் வந்துருது. பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட நீங்க கேட்க முடியுமா, எங்க இந்த இடத்துல என்னங்க பண்றதுன்னு கேட்டா, அவர் எந்த மொழி உடையவராக இருப்பார், அவருக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா, இந்த மாதிரியாக அவருக்கே பல சந்தேகம் இருக்கும்போது நீங்க போய் கேட்டீங்கன்னா அவர் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அது என்ன ஆயிடும், அந்த அமலே வந்து பாழா போயிடும். இந்த மாதிரி தான் ஒருத்தர் கேட்கிறாரு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏமன்ல இருந்து வந்த ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிறதே, இதை வந்து முத்தமிடுவதை பற்றி கூறுவீராக அப்படின்னு விளக்கம் கேட்கிறாரு. அப்போ இவர் விளக்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு முத்தமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் வந்து சொல்றாரு, என்னால தொட முடியாட்டி நான் என்ன செய்யறது, நான் போகும்போது கூட்டம் அதிகமாக இருந்தால் நான் என்ன செய்யறது, கூட்டம் என்னை பின்னால தள்ளி விட்டுருச்சுன்னா நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு. உடனே இப்னு உமருக்கு என்ன செய்யுது, கோபம் வருது. கோபம் வந்துட்டு அவர் சொல்றாரு, இந்த என்ன செய்யறதுலாம் போய் ஏமன்ல வச்சுக்க, இங்க வந்துட்டு என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேட்டா நான் எப்படி சட்டத்தை சொல்ல முடியும், அல்லாஹ்வுடைய தூதர் இது இப்படி செய்தார்கள். இப்படி மாற்றி எப்படி ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், முடியே வந்து நீங்க குர்பானி எல்லாம் கொடுத்துட்டு முடிய இருக்கிறீங்க, நான் இன்னும் குர்பானியே கொடுக்கல, ஆனா முடிய இறக்கிட்டேன், என்ன பண்றது? இப்ப இவருக்கு பயமா போயிடுச்சு, என்னடா நம்ம மாத்தி செஞ்சுட்டோம்னு. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பரவாயில்ல, மாத்தி செஞ்சுட்டேன், ஆனா பரவாயில்ல. அப்ப ஒவ்வொன்றும் மாத்தி செய்து விட்டாலும் அதன் மூலம் பாழாகாது, ஆனா வேண்டும் என்று செய்தால் அந்த செயல் பாழா போயிடும். அப்ப என்ன செய்வது என்று ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டா நான் எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? இப்னு உமர் சொன்ன மாதிரி, இப்னு உமர் ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நெருக்கமாக இருந்தவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய செயலுக்கு முன்னால் தன்னுடைய தகப்பனாரின் செயல் இருந்தாலும் கண்டித்தவர். தகப்பனார் ஒண்ணு செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு செய்ய, நீங்க எதை எடுக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததான் எடுக்கணும், என்னுடைய தகப்பனார் செய்த மாற்றமா செய்தவர் அல்ல, அப்படி நீங்க விளங்கினாலும் அதை எடுக்கக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு கண்டிப்பாக பேசக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்கிட்ட கருத்து கேட்டா நான் சொல்ல முடியாதுப்பான்னு சொல்லும் பொழுது, நம்மை போல சாமானியமானவர்கள் அங்க போய் ஹஜ் செய்யும் போது இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, 4 பேர் கேட்டா நம்ம பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. அப்ப அது மட்டும் இல்லாம அவர் கேட்கும்போது இவருக்கு சந்தேகம் வந்து இந்த மாதிரியான குளறுபடிகள் வரக்கூடாது. இது வந்து மிக மிக முக்கியமாக ஹஜ் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் கையாள வேண்டியது என்னன்னு சொன்னா, அந்த செயல்பாடுகளை இங்கேயே தெரிஞ்சுக்கணும். பிறருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அறிவு இருக்கணுமே தவிர நம்ம போய் பிறர்கிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு போனோம்னு சொன்னா நம்மளால முழுமையாக செய்ய முடியாது. ஒண்ணு, நேரம் முடிச்சுக்கிட்டு காரணத்தினால மிக மிக அவசியமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஹாஜி கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கடமைகளை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கோபம். இந்த
இந்த கோபம் என்பது இருக்கிறதே, இது மனிதனுடைய எல்லா விதமான அமல்களையும் அழிக்கக்கூடியதா இருக்குது. இந்த கோபம் வந்து அந்த இடத்துல போய் ஒரு சாதாரணமாக அந்த கல் எறியக்கூடிய இடத்துல வந்து ஒருத்தரை வந்து இப்படி தள்ளி போயா என்று தள்ளி விடுவதோ, மேலே வந்து ஒருத்தர் விழுந்துட்டு மீது கோபப்படுறதோ, மனசுக்குள்ளார திட்டுறதோ இருக்குதோ, இந்த எல்லா அமல்களையும் பாழ்படுத்தும். அப்போ இந்த கோபம் என்பது இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் அப்படி ஃப்ரீயா அப்படி போயிட்டு கல் எறிகிற இடத்துல கோபம் வருமா மனுஷனுக்கு? பல கும்பல் வரும், நெருக்கம், அப்பவும் நீ கோவப்படாமல் இருக்கு தான் வணக்கம். வணக்கம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை பற்றி சொல்றான், வலா தக்ரபு ஸினா அப்படிங்கிறான். அப்போ விபச்சாரம் செய்யாமல் ஒரு மனிதன் திருமணம் செய்து அதன் மூலம் தாம்பத்திய உறவுல ஈடுபட்டா அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை எழுதுறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், திருமணம் பண்றது எல்லாரும் தான் செய்யறாங்க, தாம்பத்திய உறவு எல்லாரும் ஈடுபடுறாங்க, இதுக்கு போய் ஒரு நன்மையா அப்படின்னு கேட்டா, அதை நீ தவறான வழியில் செய்தால் உனக்கு வந்து தண்டனை இருக்குதானே, அதுக்கு குற்றம் இருக்குதானே, அதுக்காக தான் நேரா செஞ்சா இதுக்கு வந்து அல்லாஹ் தஆலா கூலியை தரான். அப்போ எவ்வளவு ஒரு நேர்மையான அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா? அப்போ அந்த அடிப்படையில யாருமே இல்லாத இடத்துல நான் வந்து 2 நாள் கோவப்படாம ரூம்ல உட்காந்துட்டு நான் என்ன சொல்றேன், 2 நாளும் நான் கோவப்படவே இல்லையா, இதன் வணக்கமா? ஒருத்தன் இடிப்பான், கோவப்படக்கூடாது. ஒருத்தன் தள்ளி விடுவான், கோவப்பட, காலை போட்டு மிதிப்பான், அப்பவும் கோவப்படக்கூடாது. அப்ப இடிக்கும் போதும் மிதிக்கும் போதும் தள்ளும் போதும் கோவப்படாம ஒருத்தன் போறான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வுக்காக லப்பை, அல்லாஹ்வுக்காக நான் வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அடியான் என் மேல விழுந்தான், வேணும்னு விழுவல, அதுக்கு அந்தாண்ட ஒருத்தர் தள்ளி விட்டாரு, அவருக்கு அவர் காரணம் இல்லை. அப்ப இந்த கும்பல் ஒரு காரணமா இருக்கு, அவன் ஒரு மனுஷன். அவ பஸ்ல போக விரும்பாம 10 ரூபா அதிகமானாலும் சரின்னு சொல்லி ஆட்டோல போறோம், ஏன் மத்தவங்க உரசுறது அவருக்கு பிடிக்காது, அவன் ஒரு மனுஷன் இல்லையா? அப்ப அவன் என்ன செய்வான், அவன் மேல வந்து வரசுவான். தவாப் செய்யும் போகும்போது அதே மாதிரி. அப்ப இந்த மாதிரியான இடர்பாடுகளை எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் சகித்து கொண்டு தன்னுடைய நிலையை வந்து அவன் மறந்து விடக்கூடாது. தான் ஒரு மனுஷன், தான் கூட இருக்கிற ஒரு மனுஷன், அவனும் ஒரு சகோதரன், நானும் ஒரு சகோதரன் சொல்லி ஒருவரை ஒருவர் வந்து அறிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து இந்த கோபம், திமிரு, அகங்காரம் போன்றவற்றை இருந்து மனிதன் தன்னை காத்து கொண்டு அவன் இந்த ஹஜ்ஜை செய்துவிட்டு அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மதீனாவுக்கும் சென்று இந்த ஆயிரக்கணக்கான நன்மைகளை அடைந்து கொள்வது அவன் மீது தடை இல்லாத காரணத்தினால மதீனாவுக்கு போகலாம், விரும்பிய நாட்கள் தங்கலாம். ஹஜ்ஜில் வந்து ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரு காரியத்தை விரும்பி செய்து விடக்கூடாது, அதன் அருகில் கூட சென்று விடக்கூடாது. அந்த மாதிரியான எண்ணங்களும் கொள்ளாமல் யார் ஒரு ஹஜ்ஜை செய்துவிட்டு திரும்புகிறாரோ அவர் பிறந்த பாலகனை போலவும், இன்னும் அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கேற்ப அந்த சுவர்க்கத்தையே வந்து கூலியாக அடையக்கூடியவர்களாக நம்மை ஒருவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அமர்வை வந்து இன்றையோட முடித்துக்கணுங்கிறதுக்காக அதிகமான நேரத்தை எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு கேட்ட கேள்வி இருக்கு, அதுக்கு மட்டும் சொல்லி முடிச்சிருக்கோம். 2-3 கேள்வி கையில வந்துருச்சு. என்னாச்சு? என்ன அதுக்கு வேற பவர் ஓகே, இங்க ஓகே தான், இங்க ஒன்றும் ஆடலையா? பவர் ஓகே. இது வீடியோ ஸ்டாப் பண்ணுங்களா பிரபு? மைக் டெஸ்ட் பண்ணிட்டு போட்டு அது 2 கேள்வி மட்டும் இருக்கு, அது மட்டும் பதில் சொல்லிட்டு ஏற்கனவே பல கேள்வி இருக்குன்னா அது வந்து முடிச்சுக்கலாம். இந்த பின்னால தான் ஒயர் ஆடிட்டு இருந்துச்சு தானே? பின்ன போயிடுச்சுண்ணா, போதும் சார். அப்படியே பிடிச்சிட்டே இருக்கணுமா? விட்டுருங்க. ஓகே சொல்லலாம், ஆன் பண்ணுறீங்களா? ஓகே. இந்த கேள்வியில் மட்டும் சொல்லி இன்ஷால்லா அமர்வு முடிச்சுக்கலாம். நம்ம வந்து கடந்த அமர்வில் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது ஹஜ்ஜுக்கு போகும்போது மட்டும் என்ன செய்கிறாங்க, பேசாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் வந்து ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் வந்து அதிகபட்சமாக 3 நாட்கள் என்ன செய்யலாம், ஒருவர் மீது கோபம் கொள்ளலாம். அவர் சொன்னதுக்காக நம்ம வந்து என்ன செய்யலாம், 3 நாட்கள் பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதில் வந்து சந்தேகம் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க, ஒருவர் முஸ்லீம் தான், ஆனால் ஏகத்துவ கொள்கையை வந்து சொல்லும் பொழுது அதற்கு எதிராக வந்து கேவலமாக பேசுகிறார். நீங்களா எப்படி பேசுனா தெரியாது, நம்ம வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பேசுனதுக்காக சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட பேசுறதே இல்லை. எத்தனை நாளாக பேசலைன்னா பல நாட்களாக பேசலை. இது வந்து என் மீது குற்றமா அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்த கேள்வி இது. அப்போ இது வந்து குற்றமான குற்றம் தான். ஏன்னு கேட்டால் ஒரு மனிதன் அவன் வந்து முஸ்லீமாக இருக்கக்கூடிய காலத்தில் என்ன செய்யக்கூடாது, அவனிடமிருந்து நாம் பேச்சை முறித்து கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து ஏதேனும் ஒரு சில விஷயங்கள்ல
பல விதமான இது ஏற்பட்டு அவர்கள் நமக்கு இது ஏற்பட்டா அங்க வந்து முடிச்சு ஹக்குல் முஸ்லிமும் அலல் முஸ்லிமி சித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் உள்ள கடமைகள்ல தான் இதை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு சலாம் சொல்றது பார்த்தா சலாம் சொல்லணும் சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து எதிராக செயல்பட்டால் அல்லது திட்டுனா சண்டை சச்சரவு ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சு, தகாத காரியங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்துருச்சு சொன்னா ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறதுக்கு ஒரு அவகாசம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது 3 நாட்கள் தான். அதற்கப்புறம் பேசிதான் ஆகணுங்கும் பொழுது இவர் முஸ்லீமாக இருக்கிறார், ஏகத்துவ கொள்கையை எதிர்த்து ஒருவர் பேசுறாருன்னு சொன்னா உண்மையிலேயே அவர் மீது கோபப்படுறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு முன் வாழ்ந்த நபிமார்களுடைய ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்றாங்க சஹாபாக்கள். இது நமக்கு முன்னால வாழ்ந்த ஒரு நபி இருக்கிறாரே, அந்த நபி வந்து ஏகத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்றாரு. உடனே அந்த மக்கள் இவரை போட்டு அடிக்கிறாங்க, திரும்ப சொல்றாரு, மறுபடியும் அடிக்கிறாங்க. அடிச்சு அடிச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவருடைய முகமெல்லாம் ரத்தம் வழிதான். அந்த ரத்தத்தை வந்து தொடச்சிக்கிட்டே அந்த நபி சொல்றாரு, யா அல்லாஹ் இவர்களை மன்னித்து விடு, ஏனென்றால் இவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். நான் சொல்லுவது சத்தியம் என்று விளங்கக்கூடிய அறிவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா இவங்க நடிச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த சத்தியம் இவர்களை சொர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக இவர்கள் விளங்கக்கூடிய அறிவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா இவங்க என்ன வகிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த நபி என்ன செய்யறாருன்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட இந்த மக்களை மன்னித்து விடும்படி துவா செய்யறாருன்னு சொன்னா நம்ம ஏகத்துவத்தை சொல்றோம்னு சொன்னா இவருக்கு ஏகத்துவத்தை சொல்லாட்டி நம்ம நரகம் படுங்கிற பயந்துட்டா சொல்றோம். நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஆனா நம்ம ஏன் சொல்றோம்னா சத்தியம் இதை விளங்கினால் யார் கேட்டு செயல்படுறாரோ அவர் சொர்க்கத்துக்கு போறார். அப்ப யார் நன்மைக்காக இவர் சொல்றாரு? ஏகத்துவத்தை நம்ம ஒருத்தர் சொல்றோம்னு சொன்னா அவருடைய நன்மைக்காக நம்ம சொல்றோம். ஆனா அதை அவர் விளங்கல. அவ விளங்காட்டி என்ன செய்யணும்? அவருக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். மறுபடியும் ஒரு வாய்ப்புல மறுபடியும் அவருக்கு சொல்லணும். ஒரு தடவை சொன்னேன் கேட்கல, அபூதாலிபுக்கு எத்தனை தடவை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 1000 தடவை சொன்னா அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான்னு ஒரு ஆள் முடிவு பண்ணிட்டா கேட்க மாட்டான். இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் தஆலா தன திருமறையில தெளிவா சொல்றான். அந்த சமயத்துல சொல்றான் அபூதாலிபுடைய சம்பவத்தின் அடிப்படையில அவர் வந்து ஏகத்துவத்தை ஏற்று ஈமான் கொள்ளாம மரணித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. ரொம்ப வந்து மனம் முடிந்து போய் என்னடா இது நமக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டா இருந்த நம்முடைய பெரியப்பா இப்படி வந்து ஈமான் கொள்ளலையே, லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு தடவை சொல்லியிருந்தா மற்ற எல்லாத்துக்கும் அல்லாஹ்கிட்ட நம்ம ஏதாச்சும் பேசி பார்த்துருக்கலாம்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே நீர் யாரை விரும்புகிறீரோ அவரையெல்லாம் நேர்வழி செலுத்தி விட முடியாது. அப்ப என்ன செய்யணும்? வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா. நான் வந்து யாரை விரும்புறேனோ அது என் கையில் இருக்குங்கிறான். அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் வச்சிருக்கிறது நீங்க எப்பா கவலைப்படுறேன்னு சொல்லி நபிக்கே சொல்லும் பொழுது நம்ம ஒருத்தர் ஏகத்துவம் சொல்ல கேட்கலன்னா அவருக்கு துவா செய்ய, அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு ஆக்கு இவருக்கு நீ இதாயத்தை கொடு. மறுபடியும் அவர்கிட்ட பேசி இந்த ஏகத்துவம் சொல்லக்கூடிய வாய்ப்பை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு துவா செய்யறது இல்லாம அவர்கிட்ட நம்ம பேச்சை முறிச்சுக்கிறது வந்து சரியான ஒரு செயல் அல்ல. டாபிக்ல சம்மந்தப்படாதான் கேள்விங்கிற வந்துட்டதுனால நம்ம சொன்னோம் 2 கேள்வி சம்மந்தப்பட்டு வந்து சொல்லி முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எரியக்கூடிய கல்லை முஸ்தலிஃபாவில் எடுக்க வேண்டுமா? ஒருவர் அப்படி சொன்னார். முஸ்தலிஃபாவில் தான் எடுக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. முஸ்தலிஃபாவில இருந்து புறப்பட்டு தான் போய் நம்ம கல் எறிய போறோம். வெளியில இருக்கிற கல்லை விட்டு நம்ம போவோமா? அதனால வெளியில இருக்கிற கல்லை எடுத்துக்கிறது இந்த குறிப்பிட்ட இடத்துல எடுக்கணும். இங்கே எடுத்தா நன்மை, அங்கே எடுத்தா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கல் எடுத்து அடிக்கிறதுல பொறுத்த மட்டும் நம்ம கல் எடுத்து அடிக்கலாம். இயலாதவர்களுக்காகவும் நம்ம கல் எடுத்து எறியலாம். இந்த முஸ்தலிஃபாவில இருந்தா நம்ம புறப்பட்டு போய் கல் எறிவோம். அதனால போற வழியிலே நம்ம என்ன செய்யலாம்? கல்லை பொறுக்கிக்கலாம். எந்த இடத்துலையும் கல் எடுத்துக்கலாம். அதுல மார்க்கத்துல தடையே கிடையாது. இங்க எதுவும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே நிறைய கல் இருக்கு. அது சொல்லணும் இல்லையா? ஊரில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்பவர்களை வீட்டில் இருந்து ஊர் எல்லை வரை மாலை போட்டு வழி அனுப்பி வைக்கிறோம். இதே போன்று வரும்போது மாலை போட்டு அழைத்து வருகிறோம். இதற்கு விளக்கம் அளிக்கவும். அடுத்து முசாஃபா செய்யும் முறை தயவு செய்து விளக்கம் அளிக்கவும். முசாஃபா செய்யும் முறை என்று சொன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வழி அனுப்பும்போது யாருக்கும் கை கொடுத்து அனுப்பலைங்க. வழி அனுப்பும்போது யாரும் கை கொடுத்து அனுப்பல. வியாபாரத்திற்கு சென்ற சகாபாக்களுடைய கூட்டம் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்கு கை கொடுத்ததாகவும் அவர்களை கட்டி தழுவியதாக கூட என்ன இருக்குது ஒரு சில ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். சாதாரணமா டெய்லி இதெல்லாம் கிடையாது. நீண்ட நாட்களாக சந்திக்கும் பொழுது அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு இருக்கு இல்லையா? அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திக்கும் போது கை கொடுத்துருக்காங்க. ஒரு கை தான், 2 கை கிடையாது. ஒரு கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, அப்படி தட்டி விட்டு தோல்ல அப்படி கட்டி தழுவியதாகவும் நெருங்கிய சகாபாக்களுக்கு மட்டும் நண்பர்களாக இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி 100 பேர் வர்றாங்க. 100 பேரையும் போய் மாலை போட்டு கட்டி பிடிச்சி தழுவி நம்மளா முடியுமா? ஒரு ஆள் அவ்வளவுதான் முடியாது. எல்லாரும் என்ன இவரை போய் அட்மிட் தான் பண்ணணும் போட்டு எல்லாம் அமைக்க பிடிச்சி எடுத்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்துல இல்லை. அப்போ நீண்ட நாட்களா இப்போ இங்க இருந்து போறீங்க, உங்களோட சகோதரர் ஏர்போர்ட்ல நிக்கிறாருன்னா அவர் என்ன செய்வார்? உங்களை அன்பால அப்படி கட்டி தழுவிக்குவார், கை கொடுப்பார். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடியதும் ஒரு பயணம்.
போயிட்டு ஒரு அந்த காலத்துல பல நாட்கள், இன்னைக்கு குறைந்தபட்ச நாட்கள் ஹஜ்ஜுக்கு போறாருன்னு சொன்னா போயிட்டு வாங்க போவா, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்ல முறையில் போயிட்டு வாங்க, ரசூலுல்லாஹ் காட்டிய முறையில் ஹஜ் செஞ்சுட்டு வாங்க, வீட்டுல இருந்து அனுப்பிடுறது. பஸ் வரைக்கும் போகணுமா, லக்கேஜ் இருந்தா கூட போகலாம், 10 பேர் போய் அனுப்பணுமா, தேவையில்லை. மற்ற நாட்டு துபாய்க்கு வரும்போது என்ன செய்றாங்க, நண்பர்கள் ஒரு அது வரைக்கும் போய் பார்க்கலாமேன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தா அது தப்பு இல்லை. ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு மட்டும் குறிப்பா ஒரு 10 பேர் போய் மாலை போட்டு தான் அனுப்பணும்னு சொன்னா இந்த மாலையே மார்க்கத்துல அனுமதி இல்லை. மாலை என்பது இருக்குது, எந்த மாலையாக இருந்தாலும் சரி, தஸ்பீஹ் மணியாவும் போடக்கூடாது. கழுத்துல எந்த ஒரு மாலை போடுவதற்கும் மார்க்கத்துல அனுமதி இல்லை. அது இஸ்லாத்துல இல்லாத செயல், அதை நாம செய்யவே கூடாது, தடுக்கப்பட்ட ஒன்று. அப்ப மாலை என்ன செஞ்சிட்டோம், தடுக்கப்பட்டது. போய் அனுப்பி வைக்கலாமான்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊர் மட்டும் சேர்ந்து போகாட்டியும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் போனா நம்ம பஸ் ஏற்றி விடுறது இல்லையா, அந்த மாதிரி போய் வழி அனுப்பி வைக்கலாம். அதே மாதிரி வரும்போது அவருடைய லக்கேஜை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம ஊருக்கு போனால் ஏர்போர்ட்ல நிற்கிறாங்க இல்லையா, ரொம்ப நாளாச்சு பார்க்கணுங்கிற ஆவல் இது மனுஷனுக்கு இருக்கும். எது வரைக்கும் வர முடியுமோ அது வரைக்கும் வருவாங்க, அதுக்குள்ள விட மாட்டான். அவன் எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போகலாம். அதே மாதிரி வரும் பொழுது நம்ம போய் கொண்டு வரலாம், அதுலேயும் தப்பு இல்லை. கை கொடுப்பதும் பிரியும் பொழுது இல்லை, வரும் பொழுது சந்திக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் கை கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஹஜ்ஜுக்கென்று தனிப்பட்ட முறையில் கிடையாது, எல்லா பயணத்துக்கும் உள்ள சட்டம் தான் அதுக்கும். இது ஒரு கேள்வி. பெரிய சைத்தானின் பாதி பகுதி மக்கா ஏரியாவில் இருப்பதால் மினா எல்லையில் நின்றுதான் கல்லடிக்க வேண்டும். உங்கள் யோசனைப்படி மக்கா ஏரியாவில் நின்று கல்லடிக்க வேண்டிய சூழ்நிலை அது ரைட். அந்த சுத்தி கல் ஏரின்னு நான் சொன்னேன் இல்லையா, இது மேல கட்டியிருக்காங்களா அந்த ரெண்டு இந்த சைத்தான்களுக்கும் மேல கல் ஏறிற மாதிரி போட்டுருக்காங்க. அந்த இடத்துல அது ஏற்கனவே கேள்விகளோட விளக்கியாச்சு. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய தரையில ஒரு பகுதி மக்காவுக்கும் ஒரு பகுதி மினாவுக்கும் உரியதா இருக்கும் பொழுது சுத்தி அங்கிட்டு வந்துட்டா ஏரியாவே தாண்டி வந்துருவோமே, அங்கிருந்து எப்படி வீசுறதுன்னா அது அந்த காலத்துல இருந்து சமவெளிக்கு அது ஓகே. இன்னும் நான் சொன்ன ஐடியா இந்த மேல பிரிட்ஜ் கட்டியிருக்காங்களே அந்த இடத்துக்கு மட்டும்தான். அதனால அந்த ஏரியாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு மரம் இருக்குது, ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துக்குன்னா இன்னைக்கு நீங்க மரத்தை தெரிஞ்சிங்கன்னா மரமே அங்க இல்லை. அப்ப இந்த அடிப்படையில அந்த பழைய ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி விளங்கணும் சொன்னா, கல் எறிய வேண்டும் என்ற சட்டத்தை நம்ம அதுல இருந்து எடுத்துக்கணும். இதை கூட எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான புத்தகத்துல. இன்னும் இந்த புக்கு கூட நான் சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது அரபி படிக்க தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க பாத்தீங்களா, மக்கா மதீனாவை போட்டு எங்க இருந்து இஷ்யூ ஆயிருக்குது, மக்கத்துல் முக்கர்ரம், மக்காவில இருந்து வெளியான புக்கு. இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்க சொன்னா, அங்க பாருங்க, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகின்னு சொல்லி இதெல்லாம் பிரிவுபடுத்தி பல விதமா இந்த செயல் ஷாஃபிக்கு கூடும் கூடாது, இந்த செயல் ஹனஃபிக்கு சுன்னத்து, இப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இதை எழுதி வச்சிருக்காங்க. இதே இதுலயும் இருக்குது, இந்த மாதிரி எல்லா புத்தகங்களும் இருக்கு. அப்ப இந்த புக்கை பார்க்கும்போது பெரும்பாலும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு நல்ல புக்காட்டுக்கு மக்கத்துல் முக்கர்ரமாவில் இஷ்யூ ஆயிருக்கு. உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா துவா, பல துவாக்கள் இருக்குது, இதுல அனுமதிக்கப்பட்ட துவாவும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்காத, காட்டி கொடுக்காத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத துவாக்களும் இதுல என்ன செஞ்சிருக்கு, போடப்படுது. அப்ப இந்த புக்கெல்லாம் பார்க்கும்போது யாராவது சந்தேகம் வருமா? மக்காவில வெளியாகக்கூடிய புக்கில் சந்தேகம் வராது, இருக்குது. இவ்வளவு விதமான குப்பைகளும் இதுக்குள்ளார இருக்கத்தான் செய்யுது. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பார்த்து விளங்க வேண்டியா இருக்கிறதுனால ஹதீஸ்களையும் அப்படிதான் விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று ஒரு மரத்துக்கு கீழே நின்று கல்லெறிஞ்சாங்கன்னா, நான் மரத்துக்கு கீழே தான் நின்று அங்கே மரமே இல்லை, அப்போ கல்லெறியாம திரும்ப வேண்டியதா? அப்ப அந்த அடிப்படையில் இல்லாம நான் சொன்னது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டடம் மேல பிரிட்ஜா இருக்கிறதுனால, அது கூட சகோதரர் சொன்னாரு, நிக்க கூட விட மாட்டாங்க, போலீஸ் இருப்பாங்கன்னு சொன்னா, போலீஸ் நீ இந்தியாவில அந்த கல்லெறிய கூடாது அப்படிலாம் அவங்க நினைக்கிறது இல்லை. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அவங்க வச்சிருப்பாங்க சொன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த முறையும் நம்ம கையாளணும். கல் எறியாம போகணும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, கல் எறிவதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுடைய வசதிக்காக தான் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க இல்லைன்னு சொன்னா கூட்டத்தில் விழுந்து மிதிச்சு இயலாதவர்கள்லாம் இறக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அப்ப அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து கூட வரக்கூடிய சகோதரர்களை நம்ம தள்ளி நில்லு என்று கூட ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லாம அவர்கள் மீது கடிந்து கொள்ளாம நம்ம இந்த கல் எறிதல் கூடிய இந்த விஷயத்தை நம்ம செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வணக்கத்திலையும் நம்ம இதை தான் பின்பற்றணும். வேற எதுவும் இந்த மாதிரியான ரொம்ப அடிப்படையான சந்தேகங்களாக இருந்தா, நேரம் ஆயிட்ட காரணத்தினால உரையில சந்தேகம் தான் கட்டாயமா கேட்டுருங்க. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா போயிடும். உரையில பேசுனதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேட்டுங்க, இன்ஷால்லா அமர்வு பிடிச்சிக்கலாம். ஹஜ் சம்பந்தமா தான், ஹஜ் சம்பந்தமா எந்த சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம். குறிப்பா பேச்சுல இருந்துச்சுன்னா அது உடனே கலைஞ்சிடணும் அப்படின்னு சொல்றேன். ஒன்றும் இல்லை, முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி, குறிப்பாக இந்த அமர்வில் கலந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் இங்கே சொன்னதை கேட்டபடி ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போல சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த அமர்வையும் இந்த தொடரையும் முடித்துக் கொள்கிறோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم
كانت جدة هي ميناء الحجاج الأول، وهي ثغر مكة المكرمة الذي يستقبل الوافدين من البحر إلى الديار المقدسة. وبعد الحرب العالمية الثانية كان معظم الحجاج يأتون بالبواخر عبر ميناء جدة من أفريقيا وجنوب وشرق آسيا والهند. وعلى أبواب جمرك جدة كان الحجاج يلتقون بوكلاء مطوفيهم الذين كانوا يتولون استقبالهم وحجهم وترحالهم. لقد سهلت وسائل النقل الحديثة أداء فريضة الحج لأعداد متزايدة من الحجاج وبسرعة أكبر وراحة أتم ورفاهية أعظم. دخل الرسول صلى الله عليه وسلم مكة المكرمة محرما بالحج في السنة 10 من الهجرة، فطاف وسعى، وفي 8 من ذي الحجة خرج إلى منى فأقام فيها حتى مطلع فجر يوم عرفة، فصلى الفجر وركب حتى جاء نمرة فأقام بها حتى وقت الزوال، ثم جاء بطن الوادي فصلى الظهر والعصر جمعا وقصرا وخطب الناس، ثم راح فوقف عند الصخرات في جبل الرحمة. أفاد الرسول صلى الله عليه وسلم وقت الغروب إلى مزدلفة فصلى المغرب والعشاء جمعا وقضى ليله فيها، وجمع الجمرات، ثم قام وصلى الفجر وركب إلى منى. وعند وصوله صلى الله عليه وسلم إلى جمرة العقبة رماها ب7 حصيات، ومضى إلى المنحر ونحر هديه، بعدها حلق شعره، وبهذا سن صلى الله عليه وسلم صفة الحج وقال: خذوا عني مناسككم. وتوالت العهود الإسلامية والتي حافظ فيها المسلمون على أدائهم لنسكهم أسوة برسول الله صلى الله عليه وسلم حتى عهد الملك عبد العزيز، حيث استتب الأمن وأدى الحجاج فريضتهم بأمان، ونهج أبناؤه من بعده يرحمه الله بمنهجه. في عهد خادم الحرمين الشريفين تمت أكبر توسعة للحرمين الشريفين، المسجد الحرام في مكة المكرمة ومسجد رسول الله صلى الله عليه وسلم في المدينة المنورة، مما أتاح للحجاج والمعتمرين أكبر قدر من الراحة ليؤدوا عبادتهم في يسر وسهولة. وتزايد إقبال الحجاج عاما بعد عام، ومن واجبات الحج الرمي والذبح، ولقد أدت هذه الزيادة إلى مضاعفة ما يتم ذبحه في منى خلال أيام التشريق من الهدي والفدية والصدقة. وقد كان الذبح يتم بطريقة بدائية غير منتظمة، وتترك الذبائح في أماكنها دون نقلها للإفادة منها. وتم إجراء دراسات وأبحاث مستفيضة عن كيفية الإفادة من لحوم الهدي والأضاحي في مركز أبحاث الحج بجامعة الملك عبد العزيز. وبدأت التجارب الميدانية عام 1402 للهجرة الموافق لعام 1982 ميلادية، ثم تواصلت دراسات المركز بجامعة أم القرى. وكان من نتائج هذه الدراسات أن صدرت التوجيهات السامية بتشكيل لجنة للإفادة من لحوم الهدي والأضاحي، والتي تضم في عضويتها ممثلين عن الوزارات والمصالح الحكومية المعنية بشؤون الحج، وهي وزارة الأشغال العامة والإسكان، وزارة الداخلية، وزارة المالية والاقتصاد الوطني، وزارة الشؤون الإسلامية والأوقاف والدعوة والإرشاد، وزارة العدل، الرئاسة العامة لإدارات البحوث العلمية والإفتاء والدعوة والإرشاد، أمانة العاصمة المقدسة، مركز أبحاث الحج التابع لجامعة أم القرى، إلى جانب البنك الإسلامي للتنمية الذي أوكلت إليه حكومة خادم الحرمين الشريفين يحفظه الله مهمة تنفيذ هذا المشروع الخير. وقد جاء تنفيذ مشروع المملكة العربية السعودية بالإفادة من لحوم الهدي والأضاحي استنادا إلى البحوث والآراء والدراسات التي سبق القيام بها، وأسند أمر تنفيذ هذا المشروع إلى البنك الإسلامي للتنمية. وحظي المشروع بالدعم والمساندة
من قبل حكومة المملكة العربية السعودية، حيث تم إنفاق ما يزيد على 1000 مليون ريال لتطوير المجازر وتوفير الخدمات الأساسية. وتبلغ طاقة المشروع الحالية ما يزيد عن 500 ألف رأس، يذبح أكثر من نصفها بمجزرة المعاصم النموذجية 1، والتي تبلغ طاقتها 300 ألف رأس، ومجزرة المعاصم رقم 2 وطاقتها 100 ألف رأس، ومجزرة وادي محسر وطاقتها 100 ألف رأس، إضافة إلى بعض المجازر التابعة للقطاع الخاص والتي يشرف عليها المشروع. وفي عام 1411 هجرية انضمت إلى مجازر المشروع مجزرة الجمال والأبقار، والتي تبلغ طاقتها حوالي 15 ألف رأس من الجمال والأبقار. واستمر العمل في هذا المشروع الإسلامي الخير، يضاف إليه في كل عام تحسينات جديدة، ووكلت إدارته إلى لجنة برئاسة البنك الإسلامي للتنمية. ويتم الاتفاق من قبل البنك الإسلامي للتنمية مع الشركات الموردة للأغنام للمجازر على الكميات المتفق عليها من الأغنام، بما يتناسب مع عدد الحجاج المتوقع وصولهم، للتأكد من توفر الشروط الشرعية. وهذه الشروط هي 6 أشهر فما فوق للضأن، 1 سنة فما فوق للماعز، أن لا تكون عرجاء بين عرجها، أن لا تكون عجفاء هزيلة، أن لا تكون عوراء بين عورها، أن لا تكون مقطوعة الأذن لأكثر من النصف، أن لا تكون مكسورة القرن لأكثر من النصف، أن لا تكون مكسورة الأسنان لأكثر من النصف. يستعين البنك الإسلامي للتنمية بقوة عمالة قوامها حوالي 25 ألف مختص، منهم المئات من الأطباء البيطريين، للقيام بالكشف البيطري والتأكد من توفر الشروط الصحية. يقوم البنك الإسلامي للتنمية بتنفيذ عمليات الذبح خلال أيام التشريق. يشرف على عمليات هذه المجازر لجنة التوكيل التي تتضمن علماء في الشريعة. وحتى يقوم الحاج بأداء نسك النحر، فإنه يقوم بشراء سندات الهدي أو الصدقة من خلال مراكز البيع المنتشرة حول الحرمين الشريفين في مكة والمدينة المنورة والمشاعر المقدسة. وأسند البنك الإسلامي للتنمية إلى شركة الراجح المصرفية للاستثمار عمليات بيع هذه السندات. البطاقة الأولى وهي بلون أخضر خاصة بهدي التمتع أو القران. البطاقة الثانية وهي بلون أحمر خاصة بالفدية عن ارتكاب محظور مثل التطيب والحلق وقص الأظافر أو ترك واجب من واجبات الحج أو العمرة، كعدم الإحرام من الميقات أو عدم رمي الجمرات. البطاقة الثالثة وهي بلون أصفر خاصة بالصدقة، وهي أن يذبح الحاج تطوعا لوجه الله تعالى. والبطاقة فيها 3 قسائم. يحتفظ الحاج بهذا السند الذي يثبت شراءه للذبيحة وتوكيله للبنك الإسلامي للتنمية لتنفيذ الذبح. وبالرغم من أن مجازر المشروع مقفلة، فإنه يمكن للوكيل عن 30 حاجا الدخول والإشراف على الذبح، ويمكن للحجاج أن يحصلوا على جزء من هذه الذبيحة بعد سلخها وتنظيفها. ويقوم البنك الإسلامي للتنمية بإعداد يوم. And many centuries passed by. Eventually and gradually during the reign of the late King Abdulaziz, unity and security were established. As the days passed under Saudi rule, more and more attention was paid to the Holy Mosque of Mecca and to the best interests and welfare of pilgrims and worshippers. After King Fahd ascended the throne, he followed his inspiration as a devout Muslim and chose as his title custodian of the 2 holy mosques. باستبدال مسمى صاحب الجلالة بلقب أحبه يشرفني أن أحمله، وهو خادم الحرمين الشريفين.
God Almighty ordained that the Holy Mosque of Mecca should offer peace and security to Muslims, and now pilgrims, wherever they come from, whether by land, air or sea, find the peace they have been promised, both on their way and in the Holy Land itself. From every corner of the Muslim world, chanting their prayers in an atmosphere poignant with spirituality and with the spirit of brotherhood. Every effort is made to facilitate their reception in this country and to ensure their comfort. Many arrive in buses or in their private cars, usually from neighboring countries or from other parts of the kingdom. They take advantage of the advanced road network that connects the various areas of Saudi Arabia and connects the kingdom with other countries. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. There are 5 specific places through which pilgrims pass before changing into the special pilgrim costume, the ihram clothes. The first, called through Al-Hulayfa, is for those coming from or through Medina. Pilgrims coming from Iraq change at that Irq, while those from Najd stop at a place known as Garn al-Manazil. A fourth place is Yalamlam for Yemeni pilgrims. And the fifth, Rabek, is for pilgrims from Syria, Egypt, and West Africa. When a pilgrim reaches one of these specified places, there are certain things recommended for him to do before changing into the clean white clothes of ihram. He should wash, apply some sweet perfumed essence, declare his intention to perform Hajj, and pray to God for acceptance. Naturally, a mosque is of major importance to pilgrims. At present, there are over 25,000 mosques in the Kingdom of Saudi Arabia, all furnished with everything necessary for worship. Special care has been taken of the mosques at the places where pilgrims change for their holy duty. يا بني يا بني إنها تكن مثقال حبة فتكون في صخرة أو السماء. Geri kapıdan çık, içeride dur. الله
اللهم إن هذا الحرم حرمك والبلد بلدك والأمن أمنك والعبد عبدك اللهم آمني من عذابك يوم تبعث عبادك أسألك لا إله إلا أنت. This is Holy Mecca, the focus of yearning for Muslims everywhere. They cherish it in their hearts and fly to it with their spirits. God has selected this place out of all places on earth for the great annual gathering of worshippers. It is the birthplace of Muhammad, the Prophet of Islam. God has honored the Kingdom of Saudi Arabia with the responsibility of taking care of pilgrims and making every effort to serve them as well as possible. Under the Saudi rule, the Holy Mosque of Mecca has witnessed its greatest expansion, aimed at accommodating the ever-increasing number of worshippers. Historically, the first expansion of the Mecca Mosque was carried out under the second Khalifa, Omar ibn al-Khattab, in the year 639. In the following 3 centuries, other expansions were made, but then for over 1,000 years, the mosque witnessed no change. In 1955, the first expansion of the Mecca Grand Holy Mosque in the Saudi reign began. The area was enlarged from 19,000 square meters to 160,000. Now the custodian of the 2 holy mosques has ordered the second expansion to increase the holding capacity to 1.5 million worshippers at any one time. Before the kingdom was united, and for many centuries, the kiswa, or covering of the Holy Kaaba, came from Egypt. But the late King Abdulaziz ordered a special factory to be founded in Mecca for the specific purpose of making the Kaaba cloth. The factory has been making the annual covering with all its trimmings ever since. Pure silk threads weighing 670 kilograms are used, and the total cost of the kiswa is 17 million Saudi riyals per year. Scores of skilled artisans work all year long in embroidering verses from the Holy Quran on the covering. Recently, the custodian of the 2 holy mosques has decreed that 2 kiswas be made every year and that the task be completed in 8 months. Every year, at a special religious ceremony, the Minister of Hajj and Endowments hands the kiswa to the chief servitor of the Holy Mosque, who supervises the covering process. Later, in another ceremony, in which His Royal Highness the Governor of Mecca represents the custodian of the 2 holy mosques, the Kaaba is washed in the presence of a number of leading Muslim dignitaries. This ceremony is held shortly before the Hajj season. The Holy Mecca
joyfully receives the longing pilgrims in their ihram garbs. Here they stand all equal. No one is distinguished in any way. All are in a fervent, prolonged act of joint worship. The pilgrims experience intense religious and emotional reaction on first viewing the Holy Kaaba, which they circle 7 times. The circling, called tawaf, starts at the black stone, which pilgrims kiss or salute, saying, "God is the greatest." This is Tawaf al-Qudum, circling of arrival. After this circling of Kaaba, pilgrims perform a special 2 raka prayer behind the site of Abraham's footprint, if possible, or elsewhere in the mosque. Next, a pilgrim may invoke God's blessings at Multazam, located between the black stone and Kaaba door. Pilgrims then seek to drink the blessed Zamzam well water, following the tradition of Prophet Muhammad. The Zamzam well has been modernized by mechanical facilities. The water is drawn by a nearby pumping station where it is also cooled. Brisk walking 7 times from Safa to Marwa is the second pillar of Hajj. Those who came for Umrah perform the 7-fold walking immediately after Tawaf al-Umrah. Pilgrims, however, can perform the Safa Marwa walking rite after Tawaf al-Qudum or postpone it till after Tawaf al-Ifada. The Saudi government expansion program of Mecca mosques has alleviated congestion in the Safa Marwa traffic. 2 lanes are now separated by a narrower lane for wheelchair traffic, used by the very old and handicapped, as the walking between Safa and Marwa 7 times covers about 3 miles. Safa Marwa walking rites
can be also performed on the spacious second floor. Both floors have been fully air-conditioned. يا الله اللهم إن لك علينا حقوقا كثيرا فاغفر لنا وارحمنا. On the 8th day of Dhul Hijjah, the 12th month of the Islamic calendar, all pilgrims move from Mecca to Mina, still in their ihram garbs. In Mina, pilgrims are privileged to shorten the long daily prayers and prepare themselves to journey to Arafat the next morning. At daybreak on the 9th day of Dhul Hijjah, pilgrims begin their short travel to Arafat. Standing on Arafat is the third pillar of pilgrimage and the focal point of Hajj. لك والملك لا شريك لك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لا 2 million people moving in one direction within limited time and space, in thousands of cars and buses, is a marvel of traffic organization and a great credit to the government of Saudi Arabia. All the wisdom, planning and dedication of Saudi Arabia's leadership has made it possible for, with God's help and guidance, for millions of Muslims to perform pilgrimage in ease and peace. تتجه ناحية الحج، فشوف يبغالك في نقطة الحج يكون في مسجد رفاق. متجه لنقطة الحج يا نقي عبيد. لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك Arafat is a broad wadi located some 25 kilometers from Mecca. Here in this wadi, the congregations of pilgrims remain from noon to sunset on the 9th day of Dhul Hijjah. Muslims all over the world yearn to be there on this great day. Saudi Arabian television and radio transmit through satellites details of the Arafat day to every part of the Muslim world and in many languages. أيها المسلمون، كلما أيقن العبد بكمال علم الله واطلاعه عليه وأن الله يعلم سره ونجواه لا يخفى عليه من أمره شيء، كان ذلك سببا لتقواه ومراقبة أمره والابتعاد عن نهيه. الله
In this Numaira mosque, noon and afternoon prayers are combined on Arafat Day, after a speech delivered by the Imam. Pilgrims can stay anywhere within the Arafat boundaries, except a location called Urana. They may well wish to climb Mount Rama and stay there in prayers facing the Kaaba. In this valley congregate 2 million pilgrims of different nationalities and origins. They perform their religious rites in peace and serenity. The Saudi government mobilizes all the material, technical and manpower resources it needs for this purpose. The civil defense personnel and equipment are on full alert around the clock. These dedicated people are ready to take on any emergency situation of whatever nature or source. Location and situation over Muna. It is a spectacular view, and has to be. Millions of pilgrims stand here before God. It is such a great day in the history of Islam. The Prophet Muhammad stood here some 1,400 years ago to give his farewell sermon, in which he summarized the spirit and teachings of Islam and declared by God's revelation that his message is now completed. لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك At sunset, pilgrims begin their journey back to Muzdalifah, where on arrival they perform the evening and night prayers combined before retiring. From Muzdalifah, pilgrims pick up pebbles to stone the symbols of Satans at Mina. In the early morning of the 10th day of Dhul Hijjah, pilgrims move to Mina, where they stone the symbols of Satans, or Jamarat. Then they go to slaughter their sacrifices. In the past, the sacrificed meat had to be disposed of. Now, with automated slaughterhouses and cold storage facilities, the meat is packed and preserved to be sent to Muslims in many parts of the world. After making the sacrifice, pilgrims are now allowed to remove their ihram garbs, wear their casual cloth, and have a haircut. Many pilgrims completing their rites are joyous to break the good news to their families and relatives back home. They rush immediately to the many telephone booths and offices installed by the government of Saudi Arabia. The Saudi telecommunication network is among the most advanced in the modern world. ولو كره الكافرون
كبيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله. A pilgrim has to stay 3 days in Mina, unless there are special circumstances that make him wish to hurry on. In that case, he can shorten his stay to only 2 days. God said, "He that departs on the second day incurs no sin." Because pilgrims arrive from different parts of the world, health hazards are great and the possibility of infection is high. Because of this, health and sanitation are always top priorities for the Saudi government. Within the pilgrimage vicinity, that is in Mecca, Arafat, Mina and Muzdalifah, 110 hospitals, clinic and health centers have been set up and equipped to meet any emergency and to provide full medical care for pilgrims. This huge fleet of refrigerated trucks has the task of distributing cool bottled water to pilgrims wherever they are. The water is a personal gift from the custodian of the 2 holy mosques, King Fahad bin Abdulaziz. On the 12th day of Dhul Hijjah, the pilgrims arrive back in Mecca. For their trip back, they take advantage of the roads, flyovers and tunnels which go through the mountains of Mecca, constituting one of the largest networks of mountain roads in the world. The network was one of the many projects for the development of the Hajj area at a cost of nearly $2,000 million. The 4th pillar of Hajj, Tawaf al-Hifada, brings the pilgrimage to its end. Having completed this rite, the pilgrims invoke God to accept their pilgrimage, forgive any sins they might have committed, and to allow them a safe trip back home. Guests of God, this country, which has been greatly blessed by God and chosen to serve Islam and Muslims, is the land of God's message to his prophet. It is a great gift of the Almighty God to the people of this country, for which we should show gratitude within our capabilities. We can't claim that we have done everything that should have been done, but we can say that we have done what is possible. Nor will we suspend our efforts to serve the Islamic nation within this holy land as far as we can. This is the honor that we can claim to have offered to our Muslim brothers. Yet whatever has been done remains little compared with what every Muslim desired for this country. We pray to God to give victory to his religion, make his word supreme, and safeguard the Islamic nation. أن ينصر دينه ويعلي كلمته ويحفظ الأمة الإسلامية وشكرا لكم. الخطاب أول من قام بتوسعة البيت الحرام عام 17 هجرية، ثم توالت أعمال التوسعة على يد من خلفوه، حيث أضيفت مساحات أخرى للحرم.
وفي عام 984 هجرية كانت العمارة المجيدية التي استبدلت السقوف بسلسلة من القباب، وظل المسجد الحرام على ما هو عليه لأكثر من 1000 عام لم يتغير من مساحته شيء. ومع تنامي أعداد المسلمين من حجاج بيت الله الحرام أصدر الملك عبد العزيز آل سعود يرحمه الله مرسوما ملكيا بتوسعة الحرمين الشريفين، وكانت أهم حدث في تلك الفترة. وقد بلغت مساحة الحرم المكي بعد هذه التوسعة 160 ألف متر مربع، بعد أن كانت لا تتعدى 19 ألف متر مربع. وأصبح المسجد من طابقين مكسوين بالرخام من الداخل والخارج، وشملت التوسعة المسعى بين الصفا والمروة. لقد راودت فكرة إعمار وخدمة الحرمين الشريفين فهد بن عبد العزيز منذ أن كان صغيرا يعايش قرارات والده الملك عبد العزيز يرحمه الله، ونمت هذه الفكرة وترعرعت مع نموه حتى تولى القيادة وتطابقت الأقوال مع الأفعال. باستبدال مسمى صاحب الجلالة بلقب أحبه يشرفني أن أحمله وهو خادم الحرمين الشريفين. بسم الله الرحمن الرحيم. على بركة الله. وتحول الحلم إلى حقيقة عندما وضع حفظه الله حجر الأساس لتوسعة خادم الحرمين الشريفين عام 1406 هجرية، والتي تعد من أضخم وأكبر وأحدث المشروعات التي شهدها الحرم المكي عبر عصور التاريخ. وبالتزام وطني ومنطلق إسلامي كلفت كبرى الشركات الوطنية المتخصصة بأعمال الدراسة والتصميم والتنفيذ، وانطلق الشباب السعودي المؤهل بطاقاته الواعدة وعقوله الشابة في العمل بالمشروع بجميع مراحله. بمتابعة شخصية من خادم الحرمين الشريفين تم اختيار أفضل التصاميم، وقد روعي ربطها بالتوسعات السعودية السابقة بإضافة مساحة 176 ألف متر مربع من الناحية الغربية من باب العمرة وباب الملك. وكان عام 1409 هجرية هو بداية خطوات التنفيذ لمشروع خادم الحرمين الشريفين للحرم المكي الشريف. واستمر العمل في مراحل الإنشاءات ما يقرب من 6 سنوات، وقد صممت الأساسات على قواعد هندسية روعي فيها مقاومة العوامل الطبيعية كالزلازل، وأن تتحمل إضافة دور ثالث إذا دعت الحاجة. ومع كل مرحلة من مراحل التنفيذ كان خادم الحرمين الشريفين يقوم بالاطلاع على